எக்ஸாம்பிள் 2.6 ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். நம்ம வந்து டூ வீலர்ல டிராவல் பண்றோம், கார்ல டிராவல் பண்றோம். நம்ம பிரேக் போட்ட உடனே வண்டி உடனே நிக்காது. அது என்ன ஆகும், பிரேக் அப்ளை பண்ணி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நிற்கும். சரியா, அதான் வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணும்போது நமக்கு ஸ்பீட் லிமிட்லாம் போட்டிருப்பாங்க, இந்த ஸ்பீட்ல போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா சடனா நம்ம பிரேக் போடுறோம் அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம வெஹிக்கிள் போய் நிற்குங்கிறத கால்குலேட் பண்ணி தான் அந்த ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சரியா, அதை பத்தின ஒரு கான்செப்ட் தான் இது. When brakes are applied to moving vehicles, the distance it travels before stopping is called stopping distance. நம்ம வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த வெஹிக்கிள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போகுதோ அதான் என்ன சொல்றாங்க, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. It is an important factor for road safety and depends on the initial velocity V0 and the braking capacity or deceleration minus A that is caused by the braking. அப்ப இது வந்து என்னன்னா ரோட் சேஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சரியா, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம எந்த இனிஷியல் வெலாசிட்டி நம்ம டிராவல் பண்ணக்கூடிய வெலாசிட்டி. ஏன்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்ம டிராவல் பண்ணக்கூடிய வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி. சரியா, அந்த இனிஷியல் வெலாசிட்டி V0 இன்னொரு பிரேக்கிங் கெப்பாசிட்டி எந்த அளவு நம்ம பிரேக் அப்ளை பண்றோம், அப்ப அந்த மைனஸ் ஏ டிசலரேஷன். சரியா, இதையும் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. Derive an expression for stopping distance of a vehicle in terms of V0 and A. அப்ப V0 and A டேர்ம்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். இது வந்து பார்த்தோம்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கான்செப்ட். ரிப்பீட்டடா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுலயும் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. சரியா, அதையும் நம்ம பார்க்கலாம். இது தமிழ்ல ஃபர்ஸ்ட் எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எடுத்துக்காட்டு 2.6 வாகனங்களை நிறுத்தும் தூரம். நகரும் வாகனத்திற்கு தடை செலுத்தும் போது நிற்கும் முன் அது பயணிக்கும் தூரம் நிறுத்தும் தூரம் எனப்படும். நம்ம ஒரு வெஹிக்கிள்ல டிராவல் பண்றோம், நம்ம பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன, நிறுத்தும் தூரம், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. இது சாலை பாதுகாப்பிற்கு ஒரு முக்கியமான காரணியாகும். மேலும் இது ஆரம்ப திசைவேகம் V0 மற்றும் தடையின் திறன் அல்லது தடையினால் ஏற்படும் எதிர்முடுக்கம் மைனஸ் ஏவை பொறுத்தது. V0 மற்றும் A ஆகியவற்றின் அடிப்படையில் வாகனத்தை நிறுத்தும் தூரத்திற்கான ஒரு சமன்பாட்டை பெறவும். அப்ப ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும். அது வந்து இனிஷியல் வெலாசிட்டி V0 அண்ட் டிசலரேஷன் A, இது ரெண்டையும் வச்சு நம்ம இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகே, அதான் இப்ப நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். பாருங்க, let the distance traveled by the vehicle before it stops be ds. அப்ப நம்ம பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் போய் நிக்கிற தூரம் எவ்வளவு, ds அப்படின்னு வச்சுக்கலாம். Then using the equation of the motion v square is equal to v0 square plus 2ax and noting that v is equal to 0, then we have the stopping distance ds is equal to minus v0 square by 2a. வாகனம் நிற்கும் முன் பயணித்த தூரம் ds ஆக இருக்கட்டும். v square is equal to v0 square plus 2ax என்ற இயக்க சமன்பாட்டை பயன்படுத்தி v is equal to 0 என பிரதியிட்டால் நாம் பெறும் நிறுத்தும் தூரம் ds is equal to minus v0 square by 2a. சரியா, இப்போ வந்து என்ன, ஒரு வெஹிக்கிள் டிராவல் பண்ணி போகுது. சரியா, இப்போ வேகமா அந்த வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கும்போது இப்போ வேகமா வருது. இந்த இடத்துல வந்து பிரேக் அப்ளை பண்றாங்க. பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து V0 தான் இனிஷியல் வெலாசிட்டி. ஆனா இது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி தான் போய் நிற்கும். நின்னதுக்கு அப்புறமேட்டு இதோட வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0. அதான் சொல்றாங்க v ஈக்குவல் டு 0ன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன ஈக்குவேஷன், ஃபைனல் வெலாசிட்டி வேணும்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு v0 ஸ்கொயர் பிளஸ் 2ax அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுல ஃபைனல் வெலாசிட்டி என்ன, 0. சரியா, அப்ப 0 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், v0 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு இது ஏக்கு பதிலா வந்து என்ன பண்ணணும்னா மைனஸ் ஏங்கிறது சொல்லணும். சரியா, இல்லாட்டி ஏனே வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ds அப்படின்ட்டாங்க. அப்ப 2a இன்ட்டு ds இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், மைனஸ் v0 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்ப ds இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v0 ஸ்கொயர் டிவைட் பை 2a. அதான் இந்த ஈக்குவேஷன். ds இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v0 ஸ்கொயர் பை 2a. ஏ நெகட்டிவ் சைன் இருக்கு அப்படின்னா இது வந்து எனக்கு பிரேக் அப்ளை பண்றோம். பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதோட ஆக்சலரேஷன் வந்து என்ன, டிசலரேஷனா மாறிடுது. சரியா, அப்ப அதனால வந்து இது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்ங்கிறதுனால இது வந்து சொல்றோம் நெகட்டிவ் சைன்ல ரெப்ரசென்ட் பண்றோம். எனவே நிறுத்தும் தூரம் ஆரம்ப திசைவேகத்தின் இருமடிக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். ஆரம்ப திசைவேகத்தை இரட்டிப்பாக்குவது நிறுத்தும் தூரத்தை 4 மடங்கு அதிகரிக்கிறது அதே எதிர்முடுக்கத்திற்கு. இப்ப வந்து பாருங்க, இதுல இருந்து என்ன, ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எதிர்முடுக்கம்
டிசலரேஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப ds அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ப்ரொபோர்ஷனல் டு v நாட் ஸ்கொயர். எந்த அளவு வெலாசிட்டி இருக்கு அந்த வெலாசிட்டி ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ஆஃப் த வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா ds அப்படிங்கிறது இருக்கும் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். அதாவது v நாட் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ds அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து என்னன்னா வெலாசிட்டி என்ன ஆகுது, டபுள் த வெலாசிட்டியா மாறுது. வெலாசிட்டியை 2 மடங்கு அதிகரிக்கிறோம். அப்ப ds ஓட மதிப்பு பாருங்க எப்படி மாறும் அப்படின்னா ds is equal to ds is proportional to 2 v naught square னா 4 times v naught square. சரியா? அப்ப ds is proportional to 4 v naught square. அப்ப வெலாசிட்டியை 2 மடங்கு அதிகரிக்கும் போது நமக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, 4 மடங்கு அதிகரிக்கும். சரியா? அதான் சொல்றாங்க ஆரம்ப திசைவேகத்தை இரட்டிப்பாக்குவது நிறுத்தும் தூரத்தை 4 மடங்கு அதிகரிக்கிறது. சரியா? Thus the stopping distance is proportional to square of the initial velocity. Doubling the initial velocity increases the stopping distance by the factor of 4. அப்ப நம்ம velocity 3 times increase பண்ணா என்ன ஆகும், அந்த stopping distance 9 times ஆகும். ஏன் நம்ம 3 times increase பண்ணும்போது 3 square is equal to 9 னு மாறும். அப்ப நம்ம 2 times increase பண்ணா 4 times அந்த distance traveledங்கிறது இருக்கும். சரியா? அதே இது 3 times நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது வெலாசிட்டியை ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்ங்கிறது 9 டைம்ஸ் அதிகமாகும். அதனாலதான் வந்து என்ன முடிஞ்ச அளவு கரெக்டா அவங்க ரோட் சேஃப்டில என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீட் லிமிட்ல நம்ம டிராவல் பண்ணணும். சரியா? ஃபார் த கார் ஃபார் எ பர்டிகுலர் மேக் த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 10 மீட்டர் 20 மீட்டர் 34 மீட்டர் and 15 meter corresponding to velocities of 11, 15, 20 and 25 meter per second which are nearly consistent with the above formula. ஒரு பர்టిక్యులர் மேக் கார் இருக்கு. அந்த காருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வெவ்வேறு வெலாசிட்டி 11 மீட்டர் per second, அதுக்கு வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்தா 10 மீட்டர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 15 மீட்டர் per second இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ல செஞ்சது. 15 மீட்டர் per secondக்கு 20 மீட்டர் அப்படிங்கிற ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். அதுவே 20 மீட்டர் per second அப்படின்னா அதுக்கு என்ன 34 மீட்டரும் 25 மீட்டர் per secondக்கு 50 மீட்டரும் கிடைச்சிருக்கு. அப்ப எந்த வெலாசிட்டி டிராவல் பண்றோமோ அதை பொறுத்து இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மாறுது, அதிகமாகுது. ஒரு குறிப்பிட்ட தயாரிப்புள்ள காருக்கு 11, 15, 20 மற்றும் 25 மீட்டர் per second திசை வேகத்திற்கு நிறுத்தும் தூரம் 10 மீட்டர் 20 மீட்டர் 34 மீட்டர் மற்றும் 50 மீட்டர் என கண்டறியப்படுகிறது. இது மேலே உள்ள சமன்பாட்டுடன் கிட்டத்தட்ட ஒத்து போகிறது. நம்ம கால்குலேட் பண்ணோம்ல என்ன ds is equal to minus v naught square by 2a, இதோட கிட்டத்தட்ட இது பிராக்டிகலோட நம்ம இந்த தியரட்டிக்கல் வேல்யூ ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா செஞ்சது. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ வந்து எப்படி இருக்கு, தியரட்டிக்கலா ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த ஃபார்முலாவோட மேட்ச் ஆகுது. சரியா? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இஸ் an important factor considered in setting speed limits for எக்ஸாம்பிள்ஸ் இன் ஸ்கூல் ஜோன்ஸ். அப்ப ஸ்கூல் ஜோன்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாங்க. இங்க வந்து மீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு kmph கிலோமீட்டர் பர் ஹவர்ல நம்ம ஊர்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப ஸ்பீட் லிமிட் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் 30 கிலோமீட்டர் பர் ஹவர்னா அந்த ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணணும். திசைவேக வரம்புகளை அமைப்பதில் ஒரு முக்கியமான காரணியாக நிறுத்தும் தூரம் கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பள்ளி பகுதிகளில் அப்ப ஸ்கூல் ஜோன்ல வந்து இந்த மாதிரியான ஸ்பீட் லிமிட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு இருக்கு, அங்க வந்து இவ்வளவுதான் ஸ்பீட்ல போகணுங்கிறது ஸ்பீட் லிமிட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்பீட் லிமிட் வந்து இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை வச்சுதான் இந்த ஸ்பீட் லிமிட்ங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஷார்ட்கட் வந்து என்னன்னா நமக்கு வெலாசிட்டிய 2 times இன்க்ரீஸ் பண்ணா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் 4 times இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டியை 3 times இன்க்ரீஸ் பண்ணா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் 9 times இன்க்ரீஸ் ஆகும். இது தெரிஞ்சுன்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஈஸியா போடலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.